இப்ப பிசிக பார்த்து ஏன் எல்லாருமே அலறாங்க, திருமாவளவனை பார்த்து ஏன் எல்லாம் அலறாங்க பயப்படுறாங்கன்னா, அவர் மார்க்சிய பெரியார் அம்பேத்கரை கருத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அதானுங்க பிரச்சனை நீங்களுக்கு. இன்னைக்கு இந்தியாவில சனான தர்மத்தை, இந்து மதத்தை நம்ம எதிர்க்கல. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இழிநிலைகள், இந்து மதத்தால் நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்ப்பது யார்? நரேந்திர மோடி அமித்ஷாவை தைரியமாக எதிர்ப்பது யார்? பாஜக RSS துணிந்து எதிர்ப்பது யார்? நாக்பூர் எதிர்த்து பேசுறது யார்? மோகன் பகவத் எதிர்த்து பேசுறது யார்? RSS தலைவர் எதிர்த்து பேசுறது யார்? நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக. யாருகிட்ட என்ன பேசுறீங்க? திமுக காரனுடைய வரலாறு தெரியுமா? கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்துல நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். தொடர்ந்து திட்டமிட்டு தமிழ் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பு உரிமை பறிபோய் கொண்டிருக்கிறது. பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த வேலை வாய்ப்பை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அதனால் இந்த மண்ணின் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு பதவிகளில் 100%, ஒன்றிய அரசு பதவிகளில் 90%, தனியார் துறைகளில் 90% இந்த மாநிலத்தை தாயகமாக கொண்ட தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும், பொங்கல் பரிசாக 3000 ரூபாய், கலைஞர் உரிமை தொகையாக 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்திலே 1000 ரூபாய், தமிழ் புதல்வனிலே 1000 ரூபாய், மகளிர் விடியல் பேருந்துல குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 1000 ரூபாய், லேப்டாப் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல ஒரு 20000 ரூபாய், அரசு ஊழியர்களுக்கு 3000 போனஸ், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், தாய்மானவர் திட்டம் என்று 2026 தை முதல் நாள 5000 கிடையாது, இவ்வளவு திட்டத்தை விஜய் ரசிகர் தான் தலைவா. விஜய் ரசிகரா தலைவா? நல்லா பிறந்தல இருந்தா திமுக தலைவா. என் பசங்களும் திமுக தான், புரியுதுங்களா? விஜய் நடிக்கிறாரு, அவர் ஸ்கிரீன்ல பயங்கரமா டைலாக் விடுறாங்க. ஒரு கட்சிக்கு போக முடியாது தலைவா. நாங்களாம் பரம்பரை திமுக காரங்க. ஒரு கொள்கையே இல்லாத கட்சி அது. டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது. பனையூர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. வெந்ததை திரும்பிட்டு கூட்டால நாங்களாம் சும்மா கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியாம தற்கூறியோ இந்த கூட்டம் கிடையாது. நாங்களாம் கேட்ட கேள்விக்கும் 25 வருஷம் 30 வருஷமா அரசியல படிச்சுட்டு அரசியல அனுபவிச்சுட்டு நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்டானா சும்மா கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற ஓடுற ரத்தம் கேப்டன். சும்மா எங்களை வச்சு எடை போடுறதெல்லாம் டிவிக்காவா இருக்கட்டும். போராட்டம் என்னன்னு தெரியுமா? போராட்டம் பண்ணா ஜெயிலுக்கு போனோம். இதுல ஜெயிலுக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு விஜய். இப்போ என்ன, இப்போ புஷி ஆனந்த் இந்த மேட்டருக்கே ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க அவங்க கட்சிக்காரனுங்களாம். போலீஸ்க்கு பயந்து இவங்களாம் எப்படி மக்களை சந்திப்பானுங்க, எப்படி அரசியல் ஒரு மக்களுக்காக போராட்டி ஜெயிலுக்கு போறதுல பெருமை பண்ணையா இவங்க ஓடி ஒழிகிறானுங்க. எங்க இருக்குது இது வரைக்கும் புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு எந்த பள்ளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சாருன்னு இது வரைக்கும் யாரும் கண்டே பிடிக்க முடியல. இல்ல ப்ரோ, டிஎம்கே ஓகே. இப்ப இருக்கிற இதுல டிஎம்கே ஒரு தெளிவான ஒரு கட்சினா டிஎம்கே. இப்ப இருக்க டிவிகே ஆகட்டும், எதுவா இருந்தாலும் ஆகட்டும், டிஎம்கே எனக்கு தெரிஞ்ச இப்ப நானும் விஜய் ரசிகர் தான். நான் அவரோட பேச ஒரு தெளிவு இல்லை, அவரோட அரசியலே தெளிவு இல்லை. இப்ப கூட கரூர்ல 41 பேர் செத்து போயிருக்காங்க. ஆனா அதுல கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரூம் போட்டு இருந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு போயிருந்தா ஒரு தலைவருக்கு அழகு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நைட்டே போயிருக்காப்ல. ஸ்டாலின் எதுக்கு இங்க இருந்தாங்க வரணும்? நீங்களே சொல்லுங்க. நாங்க அந்த காலத்துல டிஎம்கே காரு, அதனால நாங்க டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். பூகாரம் புள்ள பூ தான் விற்கிறான், டைலர் புள்ள டைலரா தாங்கிறான், டாக்டர் புள்ள டாக்டரா தாங்கிறான். எவன் அரசியல் இல்லாம இருக்கிறான்? யாவது குடும்ப அரசியல் இல்லாம இருக்கு? உனக்கு புள்ள குட்டியில நீங்க வரல, எங்களுக்கு புள்ள குட்டிக்கு நாங்க வந்தோம். அது தெரியாதவங்க சொல்றதுயா. மன்னர் ஆச்சாவது மக்கள் ஆச்சாவது. அவனுக்கு குழந்தை குட்டி இருக்கு, அவங்க வந்திருக்காங்க. இப்ப மோடிக்கு குழந்தை இல்ல, ஜெயலலிதாவுக்கு குழந்தை இல்ல, எம்ஜிஆருக்கு குழந்தை இல்ல, அவங்க வரல. அடங்க மறு அத்து நீர் திணியெழு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட ஆதி தமிழ் குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதி செய்து அமைப்பால் திறவோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பு
இன்னைக்கு அண்ணன் திரும்ப நினைச்சா இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரையும் எந்த நேரத்திலும் சந்திக்கலாம், எந்த ஆளுநர்களையும் எந்த நேரத்திலும் சந்திக்கலாம். அது மட்டும் பெருமை அல்ல, இன்றைக்கு இந்திய முழுக்க கன்ஷிராமுக்கு பிறகு, மாயாவதிக்கு பிறகு, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பிறகு அகில இந்திய அளவில் இருக்கிற எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒரு சமூகம் அடக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அந்த சமூகத்திற்கான வாழ்வுரிமை, கல்வியுரிமை, வேலை வாய்ப்புரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த சமூக மக்களின் குரலாக இந்திய நாடாளுமன்ற விஜய் வந்தவொடனே நான் பதற்றம் அடைகிறேன். 90களில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது. டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும். சட்டம் ஒழுங்கும் சீர்குலைக்க வைக்க முடியும். பேருந்துகள் ஓடாது, வண்டி வாகனங்கள்